ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு 3D மாடலுக்கு பேசிக்கான கார்ட்டூன் ஷேடரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளெண்டரில் ஒரு நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி வியூ போர்ட்டில் ஒரு ஸ்பியர் மாடலை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற மாடிஃபையர் டேபை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஆட் மாடிஃபையரை கிளிக் பண்ணி சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வியூ போர்ட்டில் கர்சர் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேட் ஸ்மூத் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற விண்டோவை கர்சர் யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த விண்டோவோட டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷேடர் எடிட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோவில் 2 நோட்ஸ் க்ரியேட் ஆகும். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு நோடை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி டிஃப்யூஸ் நோடை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அகெயின் கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி ஷேடர் டு RGB நோடை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மறுபடியும் இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஒரு கலர் ரேம்பை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ இந்த 4 நோட்ஸையும் அந்த கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கலர் ரேம்பில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வியூ போர்ட்டில் கர்சர் மூவ் பண்ணி இசட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை மெட்டீரியல் வியூக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற கலர் ரேம்பில் அந்த ஒயிட் கலரை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது அந்த ஸ்பியரோட கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும். இப்போ வியூ போர்ட்டில் Shift+A கிளிக் பண்ணி ஒரு சன்லைட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அந்த சன்லைட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற டேப்பில் அந்த லைட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அந்த லைட்டோட ஸ்ட்ரென்த் வேல்யூவை 10க்கு செட் பண்ணுங்கள். கீபோர்டில் Ctrl+Space பட்டனை கிளிக் பண்ணி வியூ போர்ட்டை மெயின் விண்டோவாக சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ அந்த சன்லைட் வந்து அந்த ஸ்பியரில் அப்ளை ஆகலை, அதாவது அந்த பிளாக் ஷேடோ சன்லைட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேரெக்ஷனில் இருக்குது. இப்போ கீபோர்டில் இசட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ போர்ட்டை ரெண்டர் வியூக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த சன்லைட்டுக்கு இந்த ஸ்பியரில் இருக்கிற ஷேடர் ரியாக்ட் ஆகும். கீழே இருக்கிற கலர் ரேம்பில் அந்த ஷேடரோட கலரை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒயிட் கலரை நம்ம ரெட் கலராக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த ஷேடோவோட கலரை எடிட் பண்ணும்போது அந்த ரெட் கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேடோ கரெக்டாக ஹைலைட் ஆகும். இப்போ கீழே இருக்கிற விண்டோவை கர்சர் யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஷேடருக்கு கார்ட்டூன்ஸில் வர்ற மாதிரி ஒரு பிளாக் அவுட்லைனை க்ரியேட் பண்ணணும். ரைட் சைடில் இருக்கிற டெக்ஸ்டர் டேபை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேடரில் இன்னொரு மெட்டீரியல் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சர்ஃபேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எமிஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே பேக் ஃபேஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். இப்போ மேலே அந்த அவுட்லைனோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மாடிஃபையர் டேபை ஓப்பன் பண்ணி மேலே ஆட் மாடிஃபையரை கிளிக் பண்ணிவிட்டு சாலிடிஃபை மாடிஃபையரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் இருக்கிற செட்டிங்ஸில் ஃப்ளிப் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதோட வேல்யூவை 1க்கு செட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அவுட்லைன் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த அவுட்லைனோட திக்னஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த திக்னஸ் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு பேசிக்கான கார்ட்டூன் ஷேடரை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி ஒரு மங்கி மாடலை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அந்த மாடலை ரைட் சைடில் மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த 3D மாடலுக்கு ஏற்ற மாதிரி சன்லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பியருக்கு க்ரியேட் பண்ண மாதிரி மாடிஃபையர் டேப்பில் ஆட் மாடிஃபையரை கிளிக் பண்ணிவிட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அந்த மங்கி மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பியர் மாடலை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் Ctrl+L கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் லிங்க் மெட்டீரியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்பியரில் இருக்கிற மெட்டீரியல் வந்து அந்த மங்கி மாடலுக்கு அப்ளை ஆகிடும். அந்த ஸ்பியருக்கு க்ரியேட் பண்ண மாதிரி சாலிடிஃபை மாடிஃபையரை யூஸ் பண்ணி அந்த அவுட்லைனை இந்த மாடலுக்கும் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.